அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு நண்பர் என்னிடத்திலே கேட்டார், உழைத்த பிறகு ஓய்வெடுப்பது சரியா, ஓய்வெடுத்து கொண்டு உழைக்க வருவது சரியா என்று கேட்டார். இந்த கேள்வியிலேயே இந்த ஓய்வு என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை அவர் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லையோ என்று எனக்கு தோன்றிற்று. ஓய்வு என்பதே உழைப்பவர்களுக்கானது. உழைத்த பிறகு வருகிற களைப்புக்குத்தான் ஓய்வே தவிர உழைப்பதற்கு முன்னால் ஓய்வெடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் உழைப்பதற்கு முன்னால் வேறு என்ன செய்து கொண்டிருக்க போகிறோம்? வெறுமனே இருப்பதற்கு ஓய்வு என்று தான் பெயர். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஓய்வு என்பதற்கு வேறு ஒரு பொருள் உண்டு. ஓய்வு என்பது எதுவும் செய்யாமல் வெறுமனே சும்மா அப்படியே அமர்ந்திருப்பது என்று ஆகாது. அது மாற்று பணி என்று சொல்ல வேண்டும். எப்போதும் எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து வேறு இடத்திற்கு போனால் அதற்கு ஓய்வு என்று பெயர். நான் இப்படி சொல்லலாம். நிறைய உடல் உழைப்பு செய்கிறவர்கள் ஒரு திரைப்படம் பார்த்தால் அது ஓய்வு. திரைப்படம் பார்த்து விமர்சனம் எழுதுவதே வேலையாக இருக்கிற ஒருவனுக்கு திரைப்படம் பார்ப்பது வேலை இல்லை, அது ஓய்வில்லை, அது வேலை. வேறு வேலையை செய்ய வேண்டும். தோட்ட வேலை செய்தால் அது ஓய்வு. படித்து கொண்டே இருக்கிறவனுக்கு நீங்கள் ஓய்வாக அமர்ந்து விளையாடினால் ஓய்வு. விளையாட்டு வீரர்களுக்கு விளையாடுவது ஓய்வல்ல. விளையாட்டு வீரர்களுக்கு அப்படி ஒரு நாற்காலியில் சாய்ந்து புத்தகம் படித்தால் அது ஓய்வு. த சேஞ்ச் ஆஃப் ஒர்க் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மாற்று பணி என்பது தான் ஓய்வு. அது மட்டுமல்லாமல் யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு ஓய்வு தேவை. ஓய்வு எடுத்துக்கொண்டு உழைக்கிறோம் என்று சொன்னால், உழைக்காமலே இருக்கிறவன் நான் ஓய்வாக இருக்கிறேன் என்றால் அது ஓய்வல்ல, சோம்பலாக இருக்கிறான் என்று பொருள். பகல் முழுவதும் உழைக்கிறவன் மாலையில் ஓய்வெடுத்து கொள்ளலாம். ஆனால் இப்போதெல்லாம் மாலையில் வேலைக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். காலையில் வேலைக்கு போய் மாலையில் வீட்டுக்கு வந்த நேரம் மாறி, காலம் மாறி, மாலையிலே வேலைக்கு போய்விட்டு மறுநாள் காலையிலே வருகிற தகவல் தொழில்நுட்ப பணிகள் இன்றைக்கு இருக்கின்றன. பெண்கள் வேலைக்கு போகலாமா என்று கேட்ட காலமெல்லாம் மாறி பெண்கள் இரவில் கூட வேலைக்கு போகிறார்கள். ஏன் இரவில் வேலைக்கு போக வேண்டும்? அதே வேலையை பகலில் செய்தால் என்ன? வேறொன்றும் இல்லை. இப்போதெல்லாம் நடக்கிற அந்த ஐடி என்று சொல்லுகிற தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை என்பது பெரும்பாலும் அவுட் சோர்சிங், அதாவது வெளிநாட்டுக்காரர்களுக்கான வேலையை நாம் இங்கே உட்கார்ந்து செய்து கொடுக்கிறோம். நமக்கு பகல் என்றால் அமெரிக்காவுக்கு இரவு, நமக்கு இரவு என்றால் தான் அமெரிக்காவுக்கு பகல். எனவே அவர்களுக்கான வேலையை செய்வது அவர்களுக்கான பகல் நேரத்தில் தான் செய்ய வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கான பகல் என்பது இந்தியாவிலே இரவு. எனவே தான் பிள்ளைகள் இரவிலேயும் வேலைக்கு போகிறார்கள். அவர்களுக்கு இரவிலே அப்போது ஓய்வே இல்லையா என்றால் அவர்கள் பகலிலே ஓய்வெடுத்து கொள்ள வேண்டியது தான். இப்படி உழைப்புக்கு பிறகுதான் ஓய்வே தவிர ஓய்வெடுத்து கொண்டு உழைக்கிறோம் என்று சொன்னால் அவன் வேலையே செய்யாமல் இருக்கிறான் என்பதாகத்தான் ஆகும்.